ஏவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ கிளிநொச்சியில் நிற்கிறேன். கிளிநொச்சியிலேருந்து நான் இரண்டமாடு குளத்தை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். நான் அந்த இடத்துல அந்த ரோட்லேயே வந்து கனகாம்பிய குளம்ன்ற அந்த குளத்துக்கு மேலால் தண்ணி பாய்ந்து கொண்டிருக்கு. மழை நேற்றுக்கு பெய்த மழையில் வந்து பெய்திருக்கு. பெரிய ஆழம் இல்லை. எனக்கு இரண்டமாடு குளத்தின் ஆழம் இது இல்லை. இருந்தாலும் இதுன்ற ஊறுற தண்ணியெல்லாம் நான் நினைக்கிறேன். நாங்கள் அந்த இரண்டமாடுக்கு செல்லுதோ எரியல. ஆனால் இது ஒரு வாய்க்காலாக போய் கொண்டிருக்கு. அது சம்பந்தமான காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இரண்டமாடு குளத்தையும் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். உண்மையில் இது அருமையான ஒரு காட்சியாக இருக்கும் என்றதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இரண்டமாடு குளத்தை நோக்கி பயணிப்போம். அதுக்கிடையில் என்ன நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பயணிப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டமாடு குளத்துக்கு போகிறதுக்கு இடையில் இருக்கிற அந்த நீர் தேக்கம். இது வந்து கனகாம்பிய குளத்தில் இருந்து நீர்மட்டம் உயர்ந்து போய் போகுது. அழகாக காட்சி அளிக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கனகாம்பிய குளம் முட்டி வலியுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி போகிறப்ப வலியை பாருங்க எப்படி வலியுது. கனகாம்பிய குளத்தின் அழகை பாருங்க. ஆரம்பிக்கிறோம் தண்ணி முட்டி நடந்து போகிற அழகான ஒரு முட்டி வலியுது. ஆனால் ஆள் மூடக்கூடியதாக தான் இருக்குது. ஆக்களை சின்ன பிள்ளைகள் மீன் பிடிக்கணும். அவங்க மீன் பிடிக்க போய் கொண்டிருக்கிறாங்க. அழகாக நடந்து கொண்டு போனால் போகலாம். இது அழகாக இருக்கு. இன்றைக்கு 12/12/24ஆம் ஆண்டு அது வந்து இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால் அழகான ஆட்சி. யாழ்ப்பாணத்தில் நல்ல மழை. ஆனால் கிளிநொச்சியில் இன்றைக்கு மழை இல்லை. இருந்தாலும் அதை ஒரு எடுத்து கூடுறதில் பெருமை அதை காட்டுறதுல கனகாம்பிய குளத்தை பாருங்க. நீர்மட்டம் வந்து தண்ணி வடிஞ்சு கொண்டு அழகிய காட்சி பார்த்து கொண்டிருக்கிறேன். இருக்கும் அழகிய ஒரு நீர் ஓட்டம் வந்து கொண்டிருக்குங்க. நான் கீழே வந்து எடுக்கிறேன். முட்டி வலியுது. இது கனகாம்பிய குளத்தின் நீர்மட்டம் முட்டி எப்படி வருது. நேற்று மழை பெய்தபடியாக இங்கே தண்ணி ஓடுது. இது உங்களை காட்டியிருக்கேன். சின்னங்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க. பார்க்கக்கூடியதாக இருக்கும். லைட்டிங் நல்லா இருக்குது. மிகவும் சரியான மிகமாக இருக்கிறபடியாக அழகான ஒரு காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க அப்படியே போகுது தண்ணி. நாங்கள் அப்படியே போய் இரண்டமட குளத்தை காட்டுறோம். அது இங்கே இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கால அந்த இரண்டமட குளம் இருக்குது. அது சம்பந்தமான வீடியோ இந்த அழகாக ரசிச்சிருங்கள். நல்லா இருக்குது. இதில் அப்படியே அதுதான் நல்லா பார்க்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் ஒரு இது வந்து ஒரு சூழன் கடை போடுறதுக்கு அது சம்மந்தமான வேலை செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைக்காக இந்த சோளம் அவிச்சு விற்கிறதுக்காக இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்காருன்றதை பாருங்கள். ஒரு சின்ன தம்பதிகள், இளம் தம்பதிகள் அழகான முறையில் அந்த அதோட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதில் போட்டுக்கிட்டு எரிக்க வச்சுட்டார். உண்மையிலே எல்லா இடமும் ஈரம். அதனால் இதை செய்கிறோம். தண்ணி எங்கே எடுக்குங்க? இப்போ கேனில் உடஞ்சிருக்குங்க. இல்லை இது நல்ல தண்ணி தானே. குளத்து தண்ணி கூடாது. அவரோட சின்ன ஒரு அவங்களுக்கு வாராக்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். என்ன சோளம் கொடுக்குறதா? அப்போ அதனால நாங்கள் என்ன செய்யறோம்னா தண்ணி எல்லாம் சுத்தமான தண்ணி அங்கே எடுத்து வந்தாங்க. கராச்சியில இருந்து கராச்சியில் கொண்டு வைக்கிறாங்க. அங்கே எடுத்து வந்தாங்க.
இது இப்போ எத்தனை சோளம் வேண்டி கொண்டு வருவீங்க? இதில் 100 சோளம் எடுத்துருக்கேன். நேற்று முண்டைக்குலாம் 100 எடுத்தேன். 100 எடுத்தேன். மற்றபடி நான் 30-40 இந்த கையில் இருக்கிற காசு கேட்ட மாதிரி விடுறேன். இப்போ இதில் 100 இதில் அவிச்சா போகுமா? அவிச்சா போய். ரைட். அப்போ என்ன பேர் நீங்கள் கூட எடுக்கிறீல்ல? கூட எடுக்கிறீங்களா? அந்த 100 சில நேரம் போகும், சில நேரம் 40-50 போகும். ரைட். அப்போ வேண்டி வச்சுட்டு அரைவாசி நாளைக்கு காஞ்சிடும். ஒவ்வொரு நாளும் புதுசாகவே நாங்கள் எடுத்துக்கொண்டு வரோம். ஓகே ஓகே. கஷ்டப்படையிலாண்டு ரைட் ரைட் ரைட். இல்லை அவாவும் மீளாது தானே, அவள் குடிக்கணும் வந்து கஷ்டம்தான் நின்றுறாது. அது 2 பேருக்கும் உதவி இல்லை பெருசா. ரைட் ரைட் ரைட். இப்போ ஒரு மாதிரி பெரிய பெரிய விறகுகள் வச்சுட்டார். நான் பார்த்தேன் ஒரு 15 நிமிஷமாக அந்த அடுப்பை எரிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நின்றதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த விளையாடம் இருக்குது. அதை வச்சுட்டு தண்ணி அப்புறம் விட்டா சரி. கொஞ்சம் பிறகு எரிஞ்சு தணல் விழுந்தோடனே பிறகு இருந்துருங்க அடுப்பதுக்கு வச்சுட்டாங்க. இப்போ வைக்கிறீங்க, தூக்கி வைக்கிறீங்க. இப்போ வச்சோம்னு சொன்னால் பிறகு மூந்துடும். ஆனால் பிடிச்சிட்டு தானே பிறகு பிடிச்சிட்டு உயரம் நெருப்பு போட்டாச்சு. அடுப்புள்ள வைக்க போயிடும். அதற்கு ஒரு சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிறேன். நல்லா இருக்கும். கொடுக்க வேண்டியது இல்லை தானே. வேறு வந்து சோழன் வச்சு கொண்டிருக்கிறார். உண்மையில் இவருடைய வரலாறை கேட்டால் சுவாரஸ்யமான வரலாறாக இருக்குது. நல்லா இருக்குது. அவர் கஷ்டப்படுறார், அவருக்காக கஷ்டப்படுறார். ஃபேமிலியாக இருக்கிறபடியே கஷ்டப்படுறார். உண்மையில் எல்லா இளைஞர்களும் வேறு மாதிரி இருந்தால் நல்லம். தான் உண்டு, தண்டை வேலை உண்டு, தண்டை பிஸ்னஸ் உண்டு. ஒரு நேரம் 3 நேரம் சாப்பிட்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறது வந்து இதில் 100 கொண்டு வந்தால் அப்போ எத்தனை லாபம் என்ன மாதிரி இருக்குது? லாபம் வந்து எங்களுக்கு 3500 ரூபா அப்படி வரும். 100 வித்தா 3500 ரூபா வரும். அதில் நாங்கள் மினக்கிற கூலி வரும். மற்றது பெட்ரோல் காசு, சாப்பாடு 3500 அதுக்குள்ளே வரும். அதுக்கு மேலதிகமாக எடுத்து விற்க வேண்டாம். அது அந்த இந்த இடத்துல விற்கலாம். ஒவ்வொரு நாளும் 100 விற்கலாம். ஒரு நாள் 100 விற்கலாம். மற்றது நான் வீட்டில் வந்து மாம்பழங்கள் கொண்டு வரேன். அதையும் கொண்டு வந்து போட்டேன்டா எனக்கு அந்த பெட்ரோல் காசு, சாப்பாட்டு காசுகளை கவர் பண்ணலாம். படிக்கத்தான் ஏன் படிக்கிறீங்க? தூசுகள் இருக்கும், சில நேரம் பார்த்துட்டு தூசண்டு வாங்கினேன்னு நான் படிக்கிறேன். அடிச்சு விட்டுருக்கேன். சாப்பிட்றது இல்லையா, நாங்களும் சாப்பிட்றது தானே. அப்போ எல்லாமே நாங்கள் சாப்பிட்ற மாதிரி செய்யணும். சுத்தமாக வீட்டில் செய்யணும். சரி, நீங்கள் செய்யுங்க. நான் இரமனை போட்டு தரையில் வரேன். போய்க்குது எடுக்கிறார். அவிய கிடக்க நீங்கள் கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் அவிச்சிட்டார். அப்போ முதல் எடுத்துட்டு முடிக்கல தான். அப்போ இதை எடுப்ப வேண்டிட்டு தான் அதை போயிட்டு வேற கணக்காக இருந்தது அவிக்க. ரெண்டாம் எடுத்து உன வச்சிருவோம். கேட்குறாங்க காட்டுங்கண்டா, நான் திரும்பி வரணும். ஓகே, இது வந்து அது எடுக்கிறேன். தம்பி என்ன குறை ஒன்று வாங்க. ஒன்று கையில் அது பிடிக்கிறேன். சாப்பிட போகிறேன். சாப்பிட்றதுக்கு பெருசாக தேவை, சின்ன பண்ணது நான். ரைட், ஓகே. வேறு ரெண்டாவது நான் அப்போ காய்ச்சி நான் வேண்டி சாப்பிடுவோம் உண்டு. சரி, அதில் போட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். உப்பு போட்டதோ? என்னது என்ன? சரி, உப்பு போடுறதோ? உள்ளுக்கு போடுறேன் இல்லை. அப்போ அது இதே உப்பு அங்கால இருக்கிறது. அப்போ உப்பு போட்டு அவிக்கிறது இல்லை. உப்பு போட்டு அவிக்கிறேன். ரைட் ரைட். ஓகே ஓகே. இது வந்து நான் வேண்டி சாப்பிட போகிறேன். உப்பு போடுறது என்ன, இது உப்பு தண்ணியில் நினைக்கிறதா? சரி, சாப்பிடும் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. அழகான முறையில் நல்ல பிஸ்னஸ் தான். சீசன் இங்கே தொடர்ந்து இருக்கோம். சீசன் மாதம் வரைக்கும். மாதம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு
உப்பு தோச்சபடியே நல்லா இருக்குது. இல்லாட்டி உப்புண்டா கூட போமே என்ன போட்டு அளவு தெரியாது. ஓகே ஓகே, இது நல்லா இருக்குது. இல்லாட்டி உப்பு போட்டிங்கன்னா இது இப்போ நான் அதான் யோசிச்சேன். சில பேர் கூட உப்பு கூட நல்லா இருக்குது சோழன். உங்களை வாரவை வந்து உண்மையில் இதில் வேண்டி சாப்பிட்றது நல்ல வேணும்னு சொன்னால் அவைய வாழ்வாதாரம் இப்போ பிஸ்னஸ் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வாழ்வாதாரமும் அவைய பெருகும். அவையில் உழைச்சி சாப்பிட்டீங்கன்னா மண்டபடியாக கூடுதலாக இந்த பொருட்களை வேண்டி நாங்களும் சாப்பிடலாம். சும்மா கொடுக்க தேவையில்லை, காசுக்கு வேண்டி சாப்பிட்டீங்கன்னா அவைய அந்த லாபங்கள் எடுத்து அவைய வாழ்க்கை திறந்து நிற்கும். இதால் போய் வாரவே வந்து இதை இருநமட குளத்துக்கு போகிறவை வந்து போய்க்கல இதை இதில் இருக்க கடை, அதாவது கனகாம்பிகை குளத்துக்கு கிட்ட, அதாவது அது இந்த நீர் பாய்கிறதுக்கு முன்னமே அதில் வச்சிருக்கணும். அடுத்து நீங்கள் சாப்பிட மீன் பிடிச்சீங்களே, எல்லாம் பிடிச்சிட்டீங்களா? எத்தனை பிடிச்சீங்க? எவ்வளோத்துக்கு விற்ற நீங்கள்? 500 ரூபா. எத்தனை மீன் கிடைச்சது? கணக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருப்பாங்க. அப்போ போனாங்களா? அப்போ திருப்பி பிடிக்க போகிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு பிடிக்க நான் வீட்டு உங்களை வீட்டுக்கு தேவை இல்லையா? சரி சரி சரி. எங்கே இருக்க வீடு? பஸ்தியா கோயில். சரி வேணுமா தெரியாதா? நீங்கள் தூரம் வேறு கிட்ட ரைட். இப்போ ஒவ்வொரு நாளும் பாரதோ சும்மா வந்த நீங்கள் சும்மா வந்தேன்னு கிடைச்சிட்டு என்ன தலை பிடிச்ச நீங்கள்? ஓகே ஓகே. தம்பி என்ன வேறு என்ன? ஓ ரைட் 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 ரைட். ஸ்கூல் லீவு தானே, பண்ணுக்கு வந்து மீன் பிடிச்சி ஆக்கள் கொடுத்துட்டீங்க. 500 ரூபா கிடைச்சிது. அப்போ என்ன செய்ய போகிறீங்களா பின்னேரம்? ஆனால் உண்டு இது இந்த காசு வருதுன்னு போட்டு படிக்கிறதில்ல. ஸ்கூல் தொடங்கினோன்னே போய் படிக்கணுமே. இப்போ லீவ் வந்தபடியாக ஓகே, கட்டாயம் ஸ்கூல் படிப்பு தான் முக்கியம். படிக்கத்தான், இல்லாட்டி நெடுகளும் கஷ்டப்படலாம். ஓகே ரைட். தம்பி காசு வையும், நான் கொடுக்குறேன் வையும். தம்பி கொடுத்துருவோம், நீங்கள் சாப்பிடுங்க. சும்மா போட்டியில் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக போய் சாப்பிடுங்க. நானும் தருவேன், ஆனால் அந்த டைம் போகுமே. நான் அப்போ வந்திருக்கலாம், அப்போ வந்து பிடிச்சிருக்கலாம். சரி ஓகே, நாங்கள் புறா பிடிப்போம். அப்போ அப்பா இருந்தது, இப்போ வெயில் அடிக்குது. கவனம் இது வேணும். தமிழ்நாட்டில் இறங்கி இங்கே போகிறாங்க. தம்பிங்க கிட்ட வாங்க, இருக்கா பாருங்க, கையை காட்டுங்க. முடியும். ஓகே, நல்லா இருக்கு, ஃபன்னாக இருக்குது. ஓகே, போய் நீங்கள் மீனை பிடிங்க. அதில் இருந்தே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது. அவங்க சின்ன படியான நாங்கள் பெரிய ஆக்கள் கஷ்டம்.